ஹாய் காய்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணாரு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மள பல பேர் கோயிலுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற கடவுளை தரிசிச்சுட்டு வரோம். ஆனால் சிலர் பேர் மட்டும் அந்த கற்களுக்குள்ள மறைந்திருக்கும் வாழ்க்கை பாடங்களையும் தரிசிச்சுட்டு வராங்க. அதுல இருந்து எடுத்தது தான் ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதை. கொஞ்சம் கவனிங்க. இதுல ஒரு சிற்பம், எந்த சிற்பமானாலும் அதுல வெறும் கல்லில் மட்டும் செதுக்கின கலைப்படைப்பே இல்லை. அது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படும் ஒரு அமைதியான ஆசிரியர்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு அதிசய ஆசிரியர் தான் நவநாரி குஞ்சரம். அது எங்க இருக்குன்னாக்கா அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேவிகாபுரம் அந்த இடத்துலதான் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி அவரு ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. என்னன்னாக்கா ஒரு ஒரு நாள் இளைஞன் அந்த ஆலயத்துக்குள்ள போயிருக்கான். ஒரு கனமான இதயத்தோட போயிருக்காரு. அவருடைய இன்னல்களை நினைச்சு அங்க சாமியை தரிசிச்சுட்டு இருந்திருக்காரு. கோயிலுக்குள்ள வந்தாலும் மன அமைதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட பிரச்சனைய நினைச்சு, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள்ன்ட்டு அந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே அந்த பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஆலயத்துல இருந்து ஒரு மூலையில இருந்த ஒரு வயதான சிவாச்சாரியார் அவர் பார்வை அவரை நோக்கி திரும்பியது. மகனே, ஏதோ மனக்கவலையோடு இருக்கிறாய் போல என்று மெதுவாக கேட்டார். ஐயா, வாழ்க்கையில் தொடர்ச்சியான தோல்விகள், வேலை இழப்பு, நண்பர்களின் விலகல், குடும்ப பிரச்சனைகள், எதிர்காலம் குறித்த பயம், இவை அனைத்தும் என்னுடைய மனதை கனமாக்கி இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொன்னார். மகனே, என்னுடன் வா, நான் உனக்கு ஒரு சிற்பத்தை காட்ட வேண்டும் என்று கூறி ஆலயத்தின் ஒரு பகுதியை நோக்கி அழைத்துச் சென்றார். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு விசித்திரமான சிற்பத்தின் முன் நின்றனர். அதை பார்த்த அந்த இளைஞன் ஆச்சரியம் அடைந்தான். ஆஹா, எவ்வளவு அழகான யானை! அவன் தன்னிச்சையாக கூறிவிட்டான். முதியவர் சிரித்தார். நன்றாக பார் மகனே, உண்மையில் அங்கே யானை இருக்கிறதா? அந்த இளைஞன் மீண்டும் உற்று பார்த்தான். முதலில் ஒன்றும் புரியவில்லை. இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார்த்தான். திடீரென்று அவனது கண்கள் விரிந்தன. ஐயா, இது யானை இல்லையே. ஆம், 9 பெண்கள். சரியாக சொன்னாய். ஒவ்வொருவரின் முகத்திலும் ஒவ்வொரு உணர்ச்சி. ஆனால் தொலைவில் பார்த்தால் அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு வலிமையான யானையாக தெரிகின்றன. இதற்கு பெயர் நவநாரி குஞ்சரம் என்றார் சிவாச்சாரியார். நவ என்றால் 9, நாரி என்றால் பெண், குஞ்சரம் என்றால் யானை. இந்த 9 பெண்களும் சாதாரண பெண்கள் அல்ல மகனே, இவர்கள் நவரசங்களின் உருவங்கள். நவரசங்களா? ஆம். முதியவர் ஒவ்வொரு முகத்தையும் சுட்டிக்காட்ட தொடங்கினார். இதோ நகை, இதோ அழுகை, இளிவரை, மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அமைதி. ஒவ்வொரு முகமும் உயிருடன் பேசுவது போல தோன்றியது. ஒருவர் சிரித்தார், ஒருவர் அழுதார், ஒருவர் பயந்தார், ஒருவர் கோபப்பட்டார், ஒருவர் பெருமிதத்துடன் இருந்தார், மற்றொருவர் அமைதியின் உருவமாக காட்சியளித்தார். அரவிந்த் மெய் சிரித்தான். ஆனால் ஐயா, இவையெல்லாம் சேர்ந்து ஏன் யானையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டான். முதியவரின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அதுதான் இந்த சிற்பத்தின் ரகசியம். சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினார். மனித வாழ்க்கை முழுவதும் இந்த 9 உணர்ச்சிகளால் நிரம்பி இருக்கிறது மகனே. ஒரு நாள் மகிழ்ச்சி வரும், மறுநாள் துக்கம் வரும். சில நேரம் பயம் வரும், சில நேரம் கோபம் வரும், சில நேரம் வெற்றி கிடைக்கும், சில நேரம் தோல்வி வரும். ஆனால் அவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு முழுமையான வாழ்க்கையை உருவாக்கின்றன. இந்த 9 உணர்வுகளும் தனித்தனியாக இருந்தால் வெறும் மனித முகங்கள் தான். ஆனால் அவை ஒன்றிணைந்தால் யானையாக மாறுகின்றன, அதாவது வலிமையாக மாறுகின்றன. அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனின் மனதை ஆழமாக தொட்டன. அவன் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தான்.
தோள்களுக்காக அழுத நாட்கள், சிறிய வெற்றிக்காக மகிழ்ந்த தருணங்கள், அவமானப்பட்ட தருணங்கள், கோபத்தில் எடுத்த தவறான முடிவுகள், பயத்தில் உறங்காத இரவுகள் எல்லாமே நினைவுக்கு வந்தன. அவன் இதுவரை அவற்றை சாபகமாகவே நினைத்திருந்தான். ஆனால் இப்போது முதல் முறையாக வேறு கோணத்தில் பார்க்க தொடங்கினான். அப்படியானால் வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் தேவையானவையா ஐயா என்று கேட்டான். முதியவர் சிரித்தார். யானை ஒரு காலால் மட்டும் நடக்க முடியுமா? முடியாது. அப்படியே மனிதன் ஒரு உணர்ச்சியால் மட்டும் வாழ முடியாது. சிரிப்பும் வேண்டும், அழுகையும் வேண்டும், வெற்றியும் வேண்டும், தோல்வியும் வேண்டும். அவை அனைத்தும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். இதை கேட்டவுடன் அந்த இளைஞனுக்கு கோயிலுக்கு வந்தபோது இருந்த சுமை மெதுவாக குறைய தொடங்கியது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை பிரச்சனைகளால் உடைந்திருந்த மனம் இப்போது தைரியத்தால் நிரம்பியது. அவன் மீண்டும் ஒரு முறை அந்த நவநாரி குஞ்சர சிற்பத்தை நோக்கி பார்த்தான். அது வெறும் கல்லல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு அமைதியான குரு. அது ஒரு காலத்தால் அழியாத அறிவுரை. இன்றும் தமிழ்நாட்டின் பல ஆலயங்களில் இந்த நவநாரி குஞ்சர சிற்பம் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. தேவிகாபுரம் ஸ்ரீ கனககிரீஸ்வரர் ஆலயம், ஆழ்வார் திருநகரி ஆதிநாத சுவாமி கோயில், திருக்குறுங்குடி பெருமாள் கோயில். நம் வாழ்க்கையிலும் நவரசங்கள் அனைத்தும் வரும். சில நாட்கள் நம்மை உயர்த்தும், சில நாட்கள் நம்மை சோதிக்கும், சில அனுபவங்கள் நம்மை அழ வைக்கும், சில அனுபவங்கள் நம்மை சிரிக்க வைக்கும். ஆனால் அவற்றில் எதுவும் நிரந்தரம் அல்ல. அதனால்தான் நம் முன்னோர்கள் இந்த சிற்பத்தை யானை வடிவில் உருவாக்கினார். நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் கடந்து போகும். வாழ்க்கையின் ஒவ்வொரு உணர்வையும் ஏற்றுக்கொள். அவற்றை ஒன்றிணைத்து வலிமையாக மாறு. யானையைப் போல உறுதியாக நில். அதுவே நவநாரி குஞ்சரம் சொல்லும் அழியாத வாழ்க்கை தத்துவம். இதான் காய்ஸ், எல்லாரும் கேட்டீங்களா? எனக்கு இது ரொம்பவே இந்த பதிவு எனக்கு பிடிச்சிருந்தது. சோ இப்ப நான் இதனுடைய அர்த்தங்களை இப்ப ரொம்ப தெளிவா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ நம்ம எல்லாருமே அந்த வலிமையான யானை போலதான் இருக்கோம்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அனைத்தையும் நம்ம கடந்துட்டு வரோம். நம்ம அதனால மனம் சோர்வடையாம நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ காய்ஸ்.